வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினத்தின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை போன்ற அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் காலை 6 மணி முதலே இலங்கை தேசத்தினுடைய வட மாகாணம், வட மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், ஊவா மாகாணம் என அநேக இடங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தமிழகம் மற்றும் இலங்கைக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு தீவிரமான மழை காத்து கொண்டிருக்கின்றது. இலங்கையில ஏற்கனவே இந்த மழையானது தொடங்கி பெய்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே, கடந்த 2 தினங்களாக. இன்றைய தினம் தொடர்ந்து காலை 8 மணிக்கு பிறகாக 10 மணி அளவுல இலங்கையின் வட மாகாணம், வட மத்திய மாகாணங்கள்ல பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் காலை நண்பகல் வரையிலும் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும். காலை அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிப்பை பொறுத்தவரையில இலங்கையில மீனவர்களுக்கு பெரிய புயல் ஆபத்தோ காற்றின் வேகமோ அதிகரித்து இருக்காது. ஆனால் மழையின் காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் தொழில்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணியிலிருந்து மழை டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளும் தொடங்க இருக்கின்றது. இலங்கையில மாலை 4 மணி அளவுல இலங்கை முழுவதற்கும் பரவலாக மழை இருக்கும். குறிப்பாக வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், ஊவா மாகாணங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போதைய முக்கியமான நிலவரம், வங்கக்கடல்ல ஒரு புதிய நிகழ்வானது உருவாகி இருக்கின்றது. அது தொடர்ந்து தமிழகம் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக தமிழகம் இலங்கையில அடுத்தடுத்த மணி நேரங்கள், அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு மழை காத்து கொண்டிருக்கின்றது. இது மிகவும் முக்கியமான தகவல். வழக்கமாக இந்த பிப்ரவரி மாதத்துல இது போன்ற மழை பெய்வது என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. இந்த அரிதான மழை இப்பொழுது பெய்கின்ற நாட்கள்ல நாம் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட மழை இருக்க போகின்றது, எந்தெந்த இடங்கள்ல மழை பொழிவு இருக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய தினம் சனிக்கிழமை நண்பகல்ல 12 மணி வரையிலும் இலங்கையினுடைய வடமாகாணம், வட மத்திய மாகாணங்களிலும் தமிழகத்தின் வட கடலோரங்கள் டெல்டாவில் லேசான மழை இருக்கும். இதற்கு பிறகுதான் மழையினுடைய உண்மையான முகம் நமக்கு தெரிய போகின்றது. பிற்பகல் நாளை தினம் பிற்பகல் 1 மணி அளவுல தமிழகத்தின் வட கடலோரம், டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழை இருக்கும். இலங்கையில நிலைமை சற்று தலைகீழாக இருக்கின்றது நண்பர்களே. இலங்கை தேசத்துல வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவுல ஒரு பெரிய மழை மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம், வடக்கு மாகாணத்தின் பகுதிகள் வரைக்கும், கிழக்கு மாகாணம் என தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்களிலுமே மழை தீவிரமாக கொட்டி தீர்க்க போகின்றது. இது ஒரு பாதுகாப்புக்காக தரப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு தகவல். நீங்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு நம்முடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சொல்லலாம். சனிக்கிழமை தினம் ஒரு மழை நாளாக நமக்கு இருக்க போகின்றது. தமிழகத்திலுமே வட மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும். குறிப்பாக நாளை தினம் மாலை வேளைகள்ல தென் மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகள், தென் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகும். இலங்கையில கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல மிக கனமழையாக மாலை வேளைகள்ல பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தமிழகம் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க. நீங்கள் இதுவரை நமக்கு தந்த ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிகவும் நன்றிகள். இன்னும் நம்முடைய சேனலை அநேக ஆயிரம், அநேக லட்சம் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக கொண்டு செல்ல வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் நம்முடைய சேனலை பார்ப்பது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் ஷேர் செய்து
அவர்களையும் நீங்கள் பார்க்க நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை தினத்தை பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் இலங்கையில மழை தொடங்கும். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் இலங்கை முழுவதற்குமான மழை செய்தி இருக்கின்றது. ஸோ இலங்கையில தமிழகத்தை காட்டிலுமே பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க போகின்றது நண்பர்களே. ஸோ மாலையில தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் இரவு வரைக்கும் ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை, திருச்சி, திண்டுக்கல், சேலம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாகும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவுக்கு பிறகாக திங்கட்கிழமை காலை வரைக்கும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். ஸோ திங்கட்கிழமை காலை 10 நண்பகல் வரைக்கும் தமிழகம் இலங்கையினுடைய ஒரு சில இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். பிற்பகல் மாலை நேரங்களிலுமே இலங்கையினுடைய தெற்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒரு சில பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த முக்கியமான வானிலை நிலவரத்தை தினமும் காலை 6 மணி அளவில் நமது சேனல் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆண்டு முழுவதற்கும் தினமும் உங்களோடு இணைந்து உங்களுக்காக தகவலை தந்து கொண்டிருக்கின்றேன். ஸோ தமிழ் நம்மை இலங்கையும் நம்மையும் இணைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே வட மாவட்டத்தில் இருந்து உங்களுக்காக நான் ஒளிபரப்பி வருகின்றேன். நீங்கள் இலங்கையிலிருந்தும் பார்க்கின்றீங்க, தமிழ்நாடு முழுவதற்கும் இருந்தும் பார்க்கின்றீங்க. இன்னும் உலகின் எந்த ஒரு பகுதியிலிருந்துமே நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் உங்கள் பகுதியின் வானிலையை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக நிச்சயமாக தகவலை தொடர்ந்து தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ஸோ நிச்சயமாகவே கடந்த 2 ஆண்டு காலமாக நோவா அகாடமி சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து அநேக பயன்பெற்றீங்க. இப்பொழுது நோவா அகாடமியானது நமக்கு சற்று இடைவெளியாக ஒளிபரப்ப முடியாமல் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய சேவை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து இந்த தகவல்களை வெதர்மேன் நோவா சேனல் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நிறைய நண்பர்கள் நீங்கள் நம்முடைய சேனலை சரியாக நீங்கள் புதிய சேனலை கண்டுபிடித்து இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. இது போன்ற உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தருமாறு தொடர்ந்து கேட்கின்றேன். நன்றி நண்பர்களே. இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.